நீங்க 10 கோடி ரூபாய் கோயிலுடைய நிதி எடுத்து போட்டுருக்கீங்க. சாமிக்கு வர காசு எடுத்து 10 கோடி போட்டதை நான் கேட்கிறேன். அதுதான் சொன்னேன். இப்போ அது வினை ஆகிப்போச்சு. நாங்க கொடுத்த வாக்குறுதியை எந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற முடியுமோ அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசினுடைய நிதி பற்றாக்குறை, நிதி நிலைமையில நிறைய விஷயங்களை சொன்னது செய்ய முடியாத ஒரு நெருக்கல் இருக்கிறதுனால இதை ஒரு நிலையில்லாத ஒரு அரசா முதல்ல தொடங்கினது அந்த மாதிரி தான். ஊழல் என்பது வேற, கையூட்டு என்பது வேற. 1400 கோடி தான் ஒதுக்குறாங்க. அப்போ நான் 100 கோடியை தவிர 1300 கோடி ரூபாயும் சுத்தமாக முழுகிடுவாங்க. ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய எந்த விதமான பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க? 40% வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் இன்னும் சிறந்த நிர்வாகம் உள்ள பள்ளிக்கூடமாக மாற்றி நடத்த முடியும்னு இப்போ சொல்கிறாங்கன்னா 0% வந்துடும். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விடுதலை தமிழ் புலிகளின் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு குடந்தை அரசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அரசியல் பயணம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஆட்சி அமைச்சு மே 10, 11 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 40 நாள் செயல்பாடுகளை விஜயோட கவர்மெண்ட்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்து எந்திரிச்சு நடக்கிறப்ப கீழே விழுந்து விழுந்தா எந்திரிக்கும். அப்புறம் நடவண்டியை பிடிக்கும். அப்புறம் நடவண்டியை தள்ளிட்டு போவோம். அப்புறம் நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கயிறை பிடிச்சிட்டு ஒரு தேர் வண்டி இருக்கும், இழுத்துட்டு ஓடுவோம். அதுக்கப்புறம் சின்ன சைக்கிள் ஓட்டுவோம். அப்புறம் குரங்கு படல் போடுவோம். அப்புறம் மேலே உட்காந்து ஓட்டுவோம். அப்புறம் டபுள்ஸ் அடிப்போம். அப்புறம் ட்ரிபிள்ஸ் அடிப்போம். அப்புறம் கையை விட்டு வண்டியை ஓட்டுவோம். அணிச்சி செய்யலாம் மாறிடும். ஸோ ஒரு சாதாரணமாக பாலூட்டி இனங்களுக்கு இப்படி தான் நீங்கள் உடனே ஒரு ஆட்சி நிர்வாகன்றது ஒரு பெரிய முழுமையாக ஏற்கனவே இருந்த அனுபவசாலிகள் இயக்கிய ஒரு அமைப்பு முறை. அப்போ அந்த அமைப்பு முறையில் இருக்கிறவங்க பட்டறிவு என்பது பெருசாக இல்லைலாம் பார்த்தது தான். அதை விட படித்து அந்த இதை தெரிஞ்சு வச்சுட்டு இந்த அடிப்படையில் நம்ம இதை எடுத்துகிட்டு போகணுன்னு இன்றைக்கி அதை ஒரு அரசியல் களத்தில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதில் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் திருமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த ஆட்சி நிர்வாக முறையை கிட்டத்தட்ட யாருடைய குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் எடுத்துகிட்டு போகணுன்றதில் தெளிவாக எடுத்துகிட்டு போகிறதுனால தான் ஒரு விஷயத்தையும் மிக பார்த்து செய்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 0% ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய எந்த விதமான பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க? 40% வரைக்கும் வாங்கினாங்க. எல்லாம் அதெல்லாம் ரொம்ப கொடுமை. நான் சொல்கிறது எந்த வேலை அரசில் எந்த வேலை நடந்தாலும் 15%லேருந்து 40% வரைக்கும். இன்றைக்கி 0%. இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் என்ஓசி வாங்கிறதுக்கு எந்த காசு வாங்காமல் இன்றைக்கி 1000 பள்ளிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அது கூட இல்லை, போன தடவை பாஜக அரசு சொன்னிச்சு, அப்புறம் திரும்ப மாற்றினாங்க. இப்போ அதுக்கெலாம் வேலை இல்லை. அப்படி கிடையாது. என்ஓசி வைக்கணுமா இல்லையான்னு கிடையாது. என்ஓசி இப்போ நான் ஒரு செவுத்தில் விளம்பரம் எழுதுகிறேன். உங்கள் வீட்டு செவுத்தில் விளம்பரம் எழுதுகிறேன். உங்கள் வீட்டு செவுத்தில் விளம்பரம் எழுதுகிறப்ப நீங்கள் என்னை கேட்காம விட்டுட்டிங்கன்னா நான் எழுதிட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் எழுதின பிறகு நீங்கள் எப்போ வேணாலும் பிரச்சனை பண்ணலாம். அது வழக்காக மாறலாம், நியூசன்ஸ் கேஸாக மாற்றலாம், பொது சொத்தை சேதப்படுத்துறதுக்கு வரலாம், எந்த மாதிரி அஃபென்ஸுக்கு வரலாம் போகலாம். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுக்காக தான் அந்த யூனிவர்சிட்டிகிட்ட யாராக இருந்தால் அப்ளை பண்ணுறோம் வாங்கிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் அதை வாங்கணும்னு சட்டம் இல்லைனாலும் அதை வாங்கி வைக்கிறது சரியான சாலை சிறந்தது. ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆடிட்டர் அதான் சொல்லுவார். அந்த அப்ளிகேஷனை ரெடி பண்ணி கொடுக்குற வழிகாட்டக்கூடிய ஒரு யாராக இருந்தாலும் இல்லை ஒரு என்ஓசி வாங்கி வச்சுருந்தேன். இந்த என்ஓசி வாங்க போனோம்னா 25 லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய நிலைமை இருந்தது உண்மை. ஏன்னா இப்போ நாங்கள் மறுக்கிறாங்க, அப்படி கிடையாது, இருந்தது உண்மை. கொண்டாடுறான். இப்போ எனக்கு ஒரு பைசா இல்லாமல் எல்லோரும் கொடுத்துட்டாங்க, நாங்கள்லாம் கொண்டாடுறாங்க. இப்போ நான் எங்களுக்கு பள்ளிக்கூட நிர்வாகத்துக்கு இன்னும் 2 பேரை கழிப்பறையை சுத்தம் செய்து ஒரு ஆளை போடலாம், 4 பேரை டெம்பரரியாக ஸ்டாஃப் போட்டுக்கலாம். எனக்கு இவ்வளோ காசு அங்கே செலவு பண்ணதை இப்போ நாங்கள் வச்சுட்டு பள்ளிக்கூடத்தை நான் இன்னும் சிறந்த நிர்வாகம் உள்ள பள்ளிக்கூடமாக நான் மாற்றி நடத்த முடியும்னு இப்போ சொல்கிறாங்கன்னா 0% வந்திருக்கு. இப்போ ஊழல் என்பது வேறு, கையூட்டு என்பது வேறு. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஒரு பியூன் ஒரு 500 கேட்குறான், அவன்கிட்ட கொடுக்குறீங்க. கேட்கலனாலும் தான் வச்சுக்கணும் கொடுப்பீங்க. இல்லை வேணான்னு சொல்லலாம், இல்லைண்ணா கொடுத்துட்டு போகலாம் முறைக்கிறாடா, சரி கொடுத்துட்டு போகணும், அப்போ தான் முன்னாடி விடுவானே, நீங்கள் 500 கொடுத்துட்டு வரீங்க. மக்கள்கிட்டே அந்த மனோநிலை என்ன இருக்குன்னா, ஆஸ்பத்திரி காசை கொடுத்தா வேலை நடந்து நீங்கள் அப்படி தானே 50 வருஷமாக உருவாகி வச்சுருக்கீங்க. அப்போ அந்த மனநிலை தான் இருக்கும். இது கையூட்டு.
இது லஞ்சம். ஆனால் ஊழல் என்பது என்னன்னா, இப்போ இந்த அடையாறு ஆறை சுத்தம் செய்யணும், அதுக்கு ஒரு 1400 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. அப்படின்னா 100 கோடியை தவிர 1300 கோடி ரூபாயும் சுத்தமாக முழுங்கிடுவாங்க, எந்த வேலையும் நடக்காது. இதுக்கு பேர் ஊழல். ஆனால் ஆறை சுத்தம் செஞ்சிடும், வாய்க்காலை சுத்தம் செஞ்சுன்னு போடுவாங்க. அது வந்து யாரும் அது அதிகாரி மட்டும் முடிவு எடுக்கிறது, அமைச்சர் முடிவு. நாளைக்கு அந்த அதிகாரி தனக்கான அதிகாரியை போட்டு வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி சட்டமன்றத்தில் கூட ஒரு விவாதம் வந்துச்சு. அறநிலைத்துறை சார்பாக அறநிலைத்துறைக்கு சொந்தமான பணத்தை எடுத்து பிற பணிகளுக்கு, அறநிலை பணி அல்லாத பணிகளுக்கு செலவிடக்கூடாது அப்படின்னு வந்து அமைச்சர் சொல்லிட்டார், உத்தரவு போட்டார். உடனே தாம் தூன்னு குதிச்சாங்க. என்ன கூட அன்றைக்கி கடந்த முறை இது இவரும் சொல்லியிருந்தார், எடப்பாடி பழனிசாமி கூட கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னால் பள்ளிக்கூடம் கட்டுறது, திருமண மண்டபம் கட்டுறது, அங்கே கழிப்பறை கட்டுறது, அவங்களுக்கு வந்து ஒரு நடைபாதை ஒழுங்குபடுத்துறதுக்கு அந்த பேரிகார்டு போடுறது, இந்த மாதிரி வேலைக்கு சொல்லுங்க. வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னா அந்த நிர்வாகத்துக்கே சம்மந்தம் இல்லாமல் ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னு இன்றைக்கி சட்டமன்றத்தில் வெடிச்சு போச்சு. இப்போ என்னாச்சு, நீங்கள் குன்னூரில் ஊட்டியில் ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடம், அதுக்கு அந்த கோயிலே சின்னோண்டு கோயில், அங்கே வரவங்களே இத்தனை பேர் தான். ஆனால் அந்த கோயிலுக்குரிய சொந்தமான இடம் இவ்வளவு இருக்குது. அந்த இடத்த கொண்டு போய் நீங்கள் மல்டி லெவல் மால் மாதிரி கட்டி அதில் வந்து கார் பார்க்கிங் கட்டி அதை நீங்கள் விட்டுருக்கீங்க. அது வந்து தப்பு தானேன்னு இப்போ வந்து அதை வந்து அமைச்சர் சொன்னதை வந்து எடுத்தோடனே அமைச்சர் இது வந்து போட்டு உடச்சிட்டா இருப்பேன். உடச்சோன்னே அடுத்த பதில் எப்படி வருது, நாங்கள் அந்த அடிப்படையில் சொல்ல சேர்பா பேசுகிறோம், நாங்கள் அப்படிலாம் செய்யலை. உங்களுக்கு இப்போ யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அந்த துறை செயலாளர் தான் இருந்தார், கேட்டார். அதனால செஞ்சேன். சட்டமன்ற உறுப்பினர் கேட்பார் தான், எங்கள் தொகுதிக்கு இது வேணும் அது வேணும்னு. அது எதில் செய்யணும், எந்த நிதியில் செய்யணும். அதுக்கு அமைச்சர் பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் 10 கோடி ரூபா கோயிலுடைய நிதி எடுத்து போட்டிருக்கீங்க, நீங்கள் வேணால் லேண்டை கொண்டு போய் அந்த குன்னூர் நகராட்சிக்கிட்டேயோ அல்லது வந்து ஊட்டி நகராட்சிக்கிட்டேயோ ஒப்படைச்சி அவங்க அதை வந்து பராமரித்து அந்த லேண்டை பயன்படுத்தி ஏதாவது வருமானப்படுத்திக்கிட்டும் தர வாடகை வந்து கோயிலுக்கு ஓட்டும் நல்லது. சாமிக்கு வர காசு எடுத்து 10 கோடி போட்டதை நான் கேட்குறேன், அதுதான் சொன்னேன். இப்போ அதுக்கு விதை ஆகிப்போச்சு. இப்போ ஊழல் வந்து வெகுவாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடந்த காலங்களில் மிகப்பெரிய விமர்சனங்களாக முன் வச்சாங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விமர்சனங்கள் முன் வச்சார், 10 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது அப்படின்னு. அப்போது பல்வேறு காரணங்களை இவர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார். ஒரு பதவியில் இருந்த காலகட்டத்திலையும் சரி, அதுக்கப்புறம் அந்த முத்துசாமியும் சரி, தொடர்ந்து இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, டிஃபெண்ட் பண்ணுவாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. 10 ரூபா இந்த விஷயங்களுக்காக வாங்கப்படுது. ஆனால் அது வந்து அப்போ வந்து பகடையாக எல்லாருமே பயன்படுத்தினாங்க. விஜய் அவர்களுமே கரூரில் அதை பாடி காமிச்சார். ஆனால் இப்போ 20 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை யாருமே அட்ரஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அரசு அந்த துறை அமைச்சர் உட்பட மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, 10 ரூபா வாங்கக்கூடாது. மாண்புமிகு அந்த மதுவிலக்காயத்துறை அமைச்சரும் அதை சொல்லிட்டாரு. மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜனாவும் இந்த மாதிரி அரசு வந்து ஒருபோதும் வந்து அனுமதிக்காதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ யதார்த்தத்தில் அது என்ன விஷயம்னா, அதை சொல்லிட்டு இன்னொரு கோரிக்கை இப்போ வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, விற்பனையாளர் டாஸ்மாகோடைய விற்பனையாளர் சைட்லேருந்து எங்களுக்கு இன்னென்ன பிரச்சனை இருக்குது, நீ மின்சார பிரச்சனை, பாதுகாக்கிற பிரச்சனை, இன்னொரு காட்டமாக இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, 10,000 ரூபா 11,000 ரூபாயில் அமைச்சரை ஒரு மாதம் வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்க சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம் இந்த சம்பளத்தை, 10 ரூபா வாங்காமல் இருக்கிறோம். அது வந்து நியாயமான கோரிக்கை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றி தரணும்னு அரசுக்கிட்ட உங்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். அந்த 712 14 கடை மூடப்பட்டிருக்குன்னா அந்த மூடப்பட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை எடுத்து கூட்டுறவுத்துறையோ அல்லது வேறு இன்னும் பிற கைத்தறித்துறையோ வேறு என்னென்ன துறையில் வாய்ப்பு இருக்கோ அதில் நீங்கள் போட்டு ஃபில்லப் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கணும், அவங்கள அரசு ஊழியராக உருவாக்கணும், நிரந்தரப்படுத்தணும். குறைஞ்சபட்சம் அவங்கள அரசு ஊழியராக மாற்றலை னாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு பே ஸ்கேலாவது கொண்டு வந்து அதை வந்து உருவாக்கி அந்த பண பலன்கள்லாம் பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும். இப்போ வந்து துப்புரவு பணின்னு சொல்லக்கூடிய தூய்மை பணியை செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களையும் அதே மாதிரி இப்படி வச்சிருக்கிறதே தப்பு. அவங்க அரசு ஊழியராக ஆக்கலனாலும் ஒன்று மாநகராட்சி ஊழியராக ஆக்கு, இல்லை நகராட்சி ஊழியராக ஆக்கு. அப்படி ஆக்கலையா தனியார் மையமாக கொண்டு போயிடும். நீ என்ன பண்ணுற, ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்கும் அந்த மாதிரி பணி செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்கேலில் ஒரு சம்பளத்தை உருவாக்கி அவங்களுடைய பணப்பலன்கள் பெறுவதற்கும் அரசாங்கத்துடைய பலன் பெறுவதற்கும் அரசு ஊழியராக இருக்கக்கூடியவங்களுக்கான பயன்களை பெறக்கூடியதுக்கு என்னென்னவோ அதை வாய்ப்பு உருவாக்கணும். அந்த ABCD இல்லைனாலும் இதை இன்னொரு கேடரையாக கொண்டு போய் வச்சு உருவாக்கி தரதான் நியாயமானது. அது நான் உங்கள் சார்பாகவும் இந்த ஊடகத்தில் 20 ரூபா விஷயங்களுக்கும் இன்னொரு 10 ரூபா 20 ரூபான்றது வந்து பிரச்சனை. அவங்களுக்கு சில பற்றாக்குறை ஏற்படுறதுனாலையும் அவங்கள நிர்வாகம் பண்ணுறதுல ஏற்படுகிற பிரச்சனையில் சில பேருக்கு வந்து ஒழுங்கு கூட்டமாகிடுச்சுன்னா ஒழுங்குபடுத்துறது,
குப்பை அள்ளி கிள்ளி கொட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு பணம் தேவைப்படுது. இல்லை, இந்த விஷயங்கள் வந்து புரியுது. சொல்கிறாங்க. இல்லை, இந்த விஷயங்கள் வந்து அவங்க வந்து சிரமப்படுறாங்க, எல்லாமே புரியுது. இப்போ ரேப்பிடோக்காரர் வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா 20 ரூபா போட்டு கொடுங்க, 30 ரூபா போட்டு கொடுங்கும் போது நமக்கு இயல்பாக ஒரு எண்ணம் வரும். அது கம்பெனி தானே அதை ஏற்றுக்கணும். ரேப்பிடோக்காரன்ட்டு அவன் போய் கேட்கணும். இல்லை, இவங்ககிட்ட இந்த குறிப்பிட்ட இதில் போய் அவங்க பைக் டெலிவரி பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு இதாக சொல்லுவாங்க. இப்போ இதுலேயும் வந்து அந்த இழப்பை வந்து யார் ஏற்றுக்கணும்னா அரசாங்கம் ஏற்றுக்கணும். மக்கள் தலையிலே திரும்ப ஒரு சுமையை கொடுக்குறது எப்படி கரெக்ட்? அதை வந்து அரசு பரிசீலுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 10 ரூபா 20 ரூபா வந்து நீங்கள் வாங்காதீங்க, அப்படி உங்களுக்கு பிரச்சனை என்னான்னு அந்த பிரச்சனையை சொல்லுங்கன்னு இப்போ அந்த பிரச்சனையை அரசு தரப்பில் கேட்டிருக்காங்க. கேட்ட பிறகு இதை எப்படி தீர்க்கலான்றதுக்காக இப்போ ஆய்வு செஞ்சுருக்காங்க. அநேகமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு இந்த சிக்கல் இனி வராத அளவுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை கடந்த அரசு இருக்கும்போது மேற்கொண்டாங்க. மிகப்பெரிய ஒரு பிளெண்டரை அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பண்ணுச்சு. அவங்கள கைது செய்கிறது, அவங்க போராட்டத்துக்கு செவி சாய்க்காமல் இருக்கிறது, போராடியவர்கள் மேலே முத்திரை குத்தணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. இப்போவும் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. தனியார் மயமாக கொடுக்கக்கூடாது சொன்னீங்க. பட் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் தான் சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு 40 நாள் கூட ஆகலன்னு. ஸோ வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, மேனிஃபெஸ்டோவில் வந்திருக்கு. தளபதி விஜய் அவர்கள் வந்து எதிர்கட்சி தாவேகாவுடைய தலைவராக இருந்து தேர்தல் பயணத்தில் அவர் அதை அறிவிச்சிருக்காரு. இப்போ முதலமைச்சராக இருக்கார். இப்போ இந்த நிதி நிலைமை வரைக்கும் இப்போ தான் வெள்ளையெடுக்க எடுத்துருக்காங்க. நிதி நிலையில் என்னென்ன செய்ய முடியும்னு இப்போ தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை எந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற முடியுமோ அதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதை செய்கிறப்ப இதெல்லாம் செய்யணும். அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ இப்போ அது வரைக்கும் இந்த தொழிலாளிகள் போராட்ட காலத்தை வந்து முன்னெடுக்காமல் அரசுக்கு ஒத்துழைப்பு தருவது தான். இல்லை, செய்தி வருதுங்கும் போது அவங்க போராட்டத்தானே செய்வாங்க. இல்லை, போயிட்டு மறுக்க வேண்டிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் தானே அதை மறுக்கணும். டெண்டர் விட்டுருக்காங்க. டெண்டருக்கு வந்து கோரப்பட்டதுனால இந்த பிரச்சனை வருது. அது வந்து இப்போ வந்து ஆஸ்பத்திரியை பார்த்தாகணும், அதில் உள்ள தூய்மை பணியை மற்ற எல்லா இடத்துல இருக்க தூய்மை பணியை பார்த்தாகணும். அந்த தூய்மை பணியை பார்க்கறதுக்கான வேலையை செய்வதற்கு அது ஓராண்டா ஈராண்டா. ஏன்னா இப்போ வந்து அரசு கூட முடிவெடுத்துருக்கலாம், இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு செய்ய முடியாது அப்படி முடிவெடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 வருஷத்து வரைக்கும் நம்ம என்ன 2 இயர்ஸ்க்கு ஒரு டெண்டரை ஒப்படைச்சிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே தூய்மை பணியாளருக்கு அவருடைய கோரிக்கை நிறைவேற்றி தர இந்த அரசு கண்டிப்பாக முடிவெடுக்கும். அதை வந்து தேர்தல் வாக்குறுதியாக, ஏன்னா அவங்க யாருமே திமுகவை கம்யூனிஸ்டையெல்லாம் நம்பாமல் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அதை அவங்க அதை கண்டிப்பாக அவர் செய்வார். அதில் மாற்றுக்காதல். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசினுடைய நிதி பற்றாக்குறை, நிதி நிலைமையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னதை செய்ய முடியாத ஒரு நெருக்கல் இருக்கிறதுனால இதை எப்படி செய்ய முடியும்னு கொஞ்சம் இப்போ வந்து அரசு வந்து அமைக்கிறதுக்கே ஒரு நிலையில்லாத ஒரு அரசாக முதல்ல தொடங்கினதே அந்த மாதிரி தான். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்